ஹாய் வெல்கம் டு eatafree.com. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீஷ், அதாவது நீச்னா என்ன, அதில் சப் நீஷ்னா என்ன, மைக்ரோ நீஷ்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்மளுடைய ரிசல்ட்டே இருக்குது. அதனால் ஸ்டார்டிங், அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த கிளியராக இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸில் நம்ம ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியும் இல்லையா? சேம் ப்ரொசீஜர் இங்கேயுமே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நாம் எந்த நீச், அதில் எது மைக்ரோ நீச் நம்ம சூஸ் பண்ணுறோம் பொறுத்து தான் நம்மளுடைய ரிசல்ட்டும் இருக்கும். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீஷில் வந்து மொத்தம் 3 டைப் தான் இருக்குது. எல்லாத்துலேயுமே எங்கே போய் கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் வீடியோ, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டாலும் இந்த 3 மட்டும்தான் மேட்ச் பண்ணும். இதான் ஒன்று, ஓகேங்களா? லைக் ஹெல்த்தை பற்றி நம்ம பேசுகிறது, இன்னொன்று வெல்த் மணி பற்றி பேசுகிறது, இன்னொன்று ரிலேஷன்ஷிப். இந்த 3 தான் இருக்கிறதுலேயே நீஷ்லேயே மொத்தம் 3 டைப் டாப்பில் இருக்கிறது. இது 3 மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. மீதி எல்லாமே இதுக்கு கீழே வரக்கூடிய சப் நீஷஸ் தான், ஓகேங்களா? இன்னும் புரியுற மாதிரி, அதாவது நீஷ்னா நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஃபீல்டு, ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுனாலும் நம்ம ஃபீல்டு, நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணுற இல்லையா? நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை பற்றி பிடிச்சிருக்கும், இல்லை ஃபிட்னஸ் பற்றி பிடிச்சிருக்கும், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணுறது பிடிச்சிருக்கும், இல்லை எஜுகேஷன், இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க இல்லையா? அந்த ஃபீல்டுக்கு பேர் தான் நீச்சுன்னு சொல்லுவாங்க. பட் நீச்சு வந்து நம்ம டைரெக்டாக நீச்சிலேருந்து எடுக்க போகிறதில்ல, மைக்ரோ நீச்சுக்கு தான் போகிறோம். மைக்ரோ நீஷ் நீச்சுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ மைக்ரோக்கு தான் போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் டவுட் வரும், ஸோ நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு நம்ம இங்கேயே பேசலாமே, அதுக்கே நம்ம மைக்ரோ நீஷ்க்கு போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இல்லையா? சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது நாம் வந்து ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி பெருசாக, லைக் ஸ்பென்சர் பிளாசா, செல்லர்ஸ், இந்த மாதிரிலாம் பெருசாக வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டை வச்சு நம்ம எடுத்தோடனே அந்த மாதிரி ஒரு பெருசான டார்கெட் நம்ம பண்ண முடியாது. அப்போது அவங்களுக்கு நம்ம ஈக்குவலாக போகணுன்னா என்ன அர்த்தம்னா, பேசிக்காக நமக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும். மளிகை கடையிலேருந்து உட்காந்து ஒர்க் பண்ணி அப்படி தான் பெருசாக இருப்பாங்க. இல்லை ரொம்ப ஃபண்டு போட்டு ரெடி பண்ணுறீங்கிறது வேறு கேசஸ். அவங்களுக்கு நம்ம பீட் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஈக்குவல் வரணும்னா நாம் முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு அங்கே போகணும். அதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு மைக்ரோ நீஷ்லேருந்து போகணும், ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீச்சுங்கிறது வந்துட்டு, அதாவது நம்மளுடைய ஃபீல்டு ஷாப்பிங் மால் மாதிரி, அதாவது செல்லர்ஸோ இல்லை ஸ்பென்சர் பிளாசா மாதிரி, ஓகேங்களா? ஸ்பென்சர் பிளாசா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஒரு ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணணுங்கிறது உங்களுடைய நீச். இதுதான் ஒரு டார்கெட்டு, இதுதான் வச்சுக்கோங்களேன். எடுத்தோடனே நம்ம அங்கே போகாமல் சப்னிஷ் இதில் வரக்கூடியது என்னன்னா, இந்த ஸ்பென்சர் பிளாஸாக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். க்ளோத்ஸுக்கு தனியாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக இருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடியது வந்து கிராசரிஸ் எல்லாத்தையும் சேர்த்து, லைக் ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இதுக்கு தேவையான ஸ்பென்சர் பிளாஸாக்கு தேவையான ஒரு சப் நீஷ், ஓகேங்களா? இந்த மளிகை கடையில் போனீங்க அப்படின்னா, மளிகை கடையில் என்னென்ன இருக்கும்? ஒரு வெஜிடபிள்ஸ் இருக்கும், அரிசி இருக்கும், அப்புறமேட்டு அதே சமயம் பார்த்தீங்கன்னா முட்டை, இந்த மாதிரி எல்லாமே, சோப்பு, இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் மளிகை. ஆனால் அதுலேயுமே சப் நீஷ், லைக் தக்காளி கடை வைக்கிறது, இல்லை முட்டை கடை வைக்கிறது இல்லையா? ஜஸ்ட் ஒரு முட்டை கடை. ஸோ இதுதான் வந்து மைக்ரோ நீஷ். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் முட்டை கடை வைங்க. முட்டை கடையில் வச்சு அது மூலிமா ஒரு ப்ராஃபிட் பார்த்து அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்கள். தென் நீங்கள் மளிகை கடை வைங்க. அப்புறம் அந்த மளிகை கடையில் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஸ்பென்சர் பிளாஸா மாதிரி பெரிய ஷாப்பிங் மால் வைங்க. இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணுமே தவிர எடுத்த உடனே பெருசாக. இதுதான் வந்து வெளியில் எல்லாரும் பண்ணக்கூடியது. என்னன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டது ஜஸ்ட் தெரிஞ்ச உடனே பெருசாக இருக்கிற ஒரு ஹெல்த்தை பற்றி, ஃபிட்னஸை பற்றி சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபீல்டை பற்றி எடுத்துக்கிட்டு டக்குன்னு எல்லாரும் கூடயும் மோதுறது. ஹெல்த்தை பற்றி பேசுறதுக்கு பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள அடிக்க முடியாது ஸ்டார்டிங்கில். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கெயின் பண்ணிட்டு தான் நம்ம மேலே வந்து ஹெல்த் அடிக்கணும். உங்களால் அடிக்க முடியாதுன்னு நான் சொல்லலை. இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? கண்டிப்பாக உங்களால் இது பண்ண முடியும். பட் ஸ்டார்டிங்கில் மைக்ரோனிஷ் இந்த மாதிரி ஒரு முட்டை, ஈவன் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்தாலும் எடுத்தோடனே நம்ம வந்து கண்ட்ரியில் போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுறது இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல். ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? அதே தான் இதுதான் வந்துட்டு மைக்ரோனிஷ், ஓகேங்களா? ஸோ உங்களுடைய ஃபீல்டு மேபி ஹெல்த்துக்கு உள்ளே வரக்கூடிய இது வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா யோசிங்க, ஓகேங்களா? அந்த ஹெல்த்தில் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னென்ன இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுல தனியாக வந்து இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு நேராக உள்ளே போய் அந்த மைக்ரோனிஷ் சூஸ் பண்ணணும். எந்த ஒரு ஒரிசும் வேண்டாம். நான் வந்து மைக்ரோனிஷை வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் காமிப்பேன். அதில் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நம்ம நீஷ் நமக்கு தெரியும் 3 நீஷ், ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப். இதுலேருந்து தான் ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சூஸ் பண்ண அந்த ஒரு மைக்ரோ நீஷ், நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்பென்சர் பிளாஸாலேருந்து மளிகை கடையிலேருந்து முட்டை, ஓகேங்களா? ஸோ அந்த முட்டை கடைங்கிறது
ப்ராஃபிட்டாக இல்லையா, நம்ம எடுத்தது கரெக்டு தானா, இதில் நம்ம ரன் பண்ண முடியுமா பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த 3 ஃபஸ்ட்டு கால்குலேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணணும். இதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் இதில் போகணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது என்னது அப்படின்னா இது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு ரவுண்டு. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு சர்க்கிள். உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்துருக்கிற நீஷில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா இது டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1 எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு நான் டிக் பண்ணிட்டேன். ரெண்டாவது நீங்கள் எடுத்துருக்கிற அந்த ஃபீல்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை டிக் பண்ணிக்கோங்க. 2 மூணாவது நீங்கள் எடுத்துருக்கிற இந்த ஃபீல்டு ப்ராடக்ட் இருக்கா, அதே மாதிரி இதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் நிறையா இருக்கா, ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குமா இந்த ஃபீல்டில் அப்படின்னு தெரிஞ்சுன்னா இதில் 3வது டிக். ஓகேங்களா? எப்போ இந்த 3 ஃபுல்ஃபில் ஆகுதோ அப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் எடுத்துருக்கிற ஃபீல்டு வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனால் அது வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது, ஆனால் ப்ராடக்ட் இருக்குது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, ப்ராப்ளம் சால்விங் இருக்குது, பட் இப்போ வந்து அது ட்ரெண்டிங்லேயே இல்லை அந்த ஃபீல்டு அப்படின்னாலும் இந்த நீஷை வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ராப்ளம் அண்ட் ப்ராடக்ட் சால்விங் இருக்குது, ட்ரெண்டிங் இருக்குது, ஆனால் வந்து ப்ராடக்ட் இல்லை, ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்குது, அதை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய எனக்கு தெரியல அப்படின்னா ப்ளீஸ் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த 3ஐயும் ஃபுல்ஃபில் ஆகி 3க்கும் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டு ரெண்டாவது என்ன நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த 6 கேட்டகரியும் பார்க்கணும். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம எடுக்கிற நீச்சில். ரெண்டாவது நம்ம எடுத்த நீச் வந்து ப்ராஃபிட் தருமா அப்படின்னு செக் பண்ணணும். மூணாவது இதில் லோ காம்படிஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு பெரிய ஹை காம்படிஷன் இருக்கிற நீச் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நாலேஜும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியணும். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கும் நமக்கு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க ஃபீல்டு வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? ஆறாவது தெரிஞ்சுக்கங்க லாஸ்ட்டாக ப்ராடக்ட் நம்ம எடுத்துருக்க ஃபீல்டில் நிறைய ப்ராடக்ட் இருக்கா, ப்ரொமோட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துருக்க ஃபீல்டு வந்து சரியான நீஷ், சரியான ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா சொன்னால் மட்டும் பார்த்ததில்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் முட்டை கடை சொன்னேன் இல்லையா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், முட்டை கடை வச்சா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் படிச்சிருக்கிறேன், இருந்தாலும் வந்து முட்டை கடை வைக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு வச்சுக்கலேன். அப்போ தாராளமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குதுனால நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் படித்த படிப்புக்கும் முட்டை கடைக்கு சம்மந்தம் இல்லை. நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்துட்டு என்னப்பா நீ படித்த படிப்புக்கு போய் முட்டை கடை வைக்கலாமா அப்படின்னு யாராவது ஒருத்தர் என்னை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அவங்க சொன்னதான் எனக்கு உழுவுமே தவிர எனக்கு அப்போ இதில் ப்ராஃபிட் இருந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன், அந்த முட்டை கடையை நினைக்கவே மாட்டேன். இப்போது எனக்கு இந்த ஃபீல்டு வேண்டாம், நம்ம படித்த படிப்புக்கே போயிடலாம் அப்படின்னு போக தோணும். அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகே, ரெண்டாவது ப்ராஃபிட் இருக்கணும் இல்லையா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதுமா? ப்ராஃபிட்டே தராத ஒரு விஷயத்தை நீங்கள் எதுக்காக பிஸ்னஸாக பண்ண முடியும்? கண்டிப்பாக பண்ண முடியாது. அப்போ ப்ராஃபிட் இருக்கான்னு செக் பண்ணணும். மூணாவது லோ காம்படிஷன். இப்போ நீங்கள் முட்டைக்கடை வைக்கிறதான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணி முட்டைக்கடை வச்சிடறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வேறு யாராவது முட்டைக்கடை வச்சிருக்காங்களா, உங்களை விட பெரிய காம்படிட்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு தானே வைக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வைக்கக்கூடாது இல்லையா. அப்போ அதுலேயும் லாஸ் தானே நமக்கு. அடுத்தது நாலேஜ் அண்ட் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் முட்டைக்கடை வைக்கிறேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் ப்ராஃபிட் கிடைச்சாலும் இல்லை காம்படிஷன் அங்கே உங்களுக்கு இல்லைனாலும் இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் லைக் முட்டைக்கடைனா இப்போ இந்த முட்டை வந்து இத்தனை நாளைக்கு மேலே வச்சிருக்க முடியாது, வேறு ஏதாவது ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க, இல்லை உங்களுக்கு வரக்கூடிய லோடில் ஏதாவது வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க? 20 நாளைக்கு மேலே வந்து லாக்டவுன் போட்டாங்க, அந்த முட்டையை சேல் பண்ண முடியாதுன்னா அந்த முட்டையை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ண தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நாலேஜ். இதுவும் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது ட்ரெண்டிங். எப்பயுமே வந்து இந்த முட்டை வந்து எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்குமா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆறாவது ப்ராடக்ட் சொன்னோன்னே வெறும் முட்டைங்கிறதுனால முட்டை மட்டும் இல்லைங்க, அந்த முட்டைக்கு ரெலவெண்டான ப்ராடக்ட்லாம் இருக்கணும். நம்ம எப்பயுமே ஒன்று எடுத்துட்டா அதுலேயே அப்படியே இருக்க போகிறதில்ல, அது அப்படியே என்லார்ஜ் பண்ணிட்டு போகிறோம். சரிங்களா? எந்த ஒரு மைக்ரோ நிஷா இருந்தாலும் இப்படி என்லார்ஜ் பண்ணால் தான் நாளைக்கு ஷாப்பிங் மால் மாதிரி ஓப்பன் பண்ண முடியும். அப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ முட்டை கடை வைக்கிறேன்னு வச்சுங்களேன், நீங்களே யோசிங்க, முட்டைங்கிறது மைக்ரோ நிஷான்னு எடுத்துட்டேன், பட் இந்த முட்டைக்கு ரெலவெண்டான ப்ராடக்ட்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணணும். நீங்களும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அனலைஸ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முட்டை கடைனா முட்டைக்கு நீங்களே யோசிங்க, உங்களுக்கு ஒரு டைம் தரேன். ஜஸ்ட் முட்டைக்கு என்னென்ன ரெலவெண்ட் ப்ராடக்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம் ஈஸியாக? எதாவது கிடைச்சதா? ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ முட்டையை நான் விற்கும்போது கவரில் போட்டு தரதுக்கு பதிலாக வரக்கூடிய ஆடியன்ஸ் நம்ம என்னங்க முட்டையை கவரில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேளை உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணீங்க, முட்டை வந்து வைக்கிறதுக்குனே தனியாக பாக்ஸ் இருக்குது, ட்ரே மாதிரி இருக்குது, அது ஜஸ்ட் இவ்வளோ தான், 10 rupees 20 rupees தான் வரும், வெளியில் வாங்கினீங்கன்னா 50-60 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி நான் முட்டையோட சேர்த்து அந்த பாக்ஸை நான் சேல் பண்ணலாமா? ஒன்று. ரெண்டாவது நம்ம எங்கள் முட்டையை வந்து நீங்கள் கொண்டு போய் வீட்டில் சாதாரணமாக ஒரு பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணிட்டீங்கன்னா எப்போ பாயில் ஆகும்? இதுக்குன்னே தனியாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ் மாதிரி இருக்குது, இதில் முட்டையை மட்டும் வச்சுட்டிங்கன்னா ஜஸ்ட் 2 minutes ரெடி ஆயிரும் முட்டை. அப்போ அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் நான் சேல் பண்ணுவோம் இல்லையா, அது ஒன்று.
இன்னொன்று என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் முட்டையை உடச்சி எல்லோ மட்டும் ஹோல்டு பண்ணி ஒயிட்டை மட்டும் சாப்பிடுங்க, அப்போ தானே வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ அது எப்படி ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றுவீங்களா? அதுக்கு ஒரு தனியாக இருக்குது. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லோ மட்டும் ஹோல்டு பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒயிட் மட்டும் வந்து விழுவும். ஸோ அது மூலிமா பண்ணிக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லை, இப்போ முட்டையை வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக கட் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்து ஒவ்வொன்றா போடணுமா, இல்லை உங்கள் கிட்ஸுக்கு போகிறதா இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு நீங்கள் கடையில் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நிறைய முட்டை சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம், எடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவே சூப்பராக கட்டிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி மிஷின்லாம் இருக்குது. இப்படி முட்டைக்கு ரிலவெண்ட்டான ப்ராடக்ட்லாம் நான் வச்சு இந்த முட்டை வாங்குறவங்களுக்கு அதையும் சேர்த்து கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்கான்னு யோசிக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் முட்டைங்கிறது ஒரு மைக்ரோ நிஷ் தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு நம்ம நிறைய யோசிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி மக்களே யோசிக்க முடியாத அளவுக்கு நம்ம யோசித்து அந்த மாதிரி ஒரு மைக்ரோ நிஷை நம்ம சூஸ் பண்ணால் மட்டும்தான் வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும். திரும்பவும் சொல்கிறேன், 50,000 பேர் ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல நாம் போய் ஃபைட் பண்ணால் யாருக்கும் தெரியாது. அதே ஒரு 5 பேர் ஃபைட் பண்ணுற இடத்துல நீங்களும் போய் ஃபைட் பண்ணுங்கள். 5 பேரில் ஒருத்தரை ஈஸியாக ஒரு 5 பேர் ஒரு 50 பேருக்கு தெரிஞ்சால் கூட போதாது. 50,000 பேர் ஃபைட் பண்ணுற இடத்துல உங்களை யாருன்னு யாரும் பார்த்துட்டு கூட மாட்டாங்க. அது சந்தோஷமா? இல்லை 5 பேர் பார்க்கக்கூடிய இடத்துல போய் நீங்கள் ஃபைட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்காவது உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சிருக்குமே, அது சந்தோஷமா? ஸோ இதுதான் மெத்தடு, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், மைக்ரோ நிஷ் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து முட்டை கடையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இவன் சிம்பிளாக அப்படி நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வெளியில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு. இதே டிஜிட்டலில், ஏன்னா இப்போ முட்டை கடை வைக்கிறதா நீங்கள் பக்கத்தில் போய் கேட்கலாம்னா இதுக்கு காம்படிஷன் இருக்கானா, இல்லை பக்கத்தில் கடை இருக்கான்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம், நிறையா பேர்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கலாம். ஆனால் இதே நம்ம டிஜிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இப்போது நீஷ்னா என்ன, மைக்ரோ நீஷ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு நீஷை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மினிமம் வந்து ஒரு 6 கேட்டகரிஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போது சப்னிஷஸ் வந்து நிறையா இருக்கும். லைக் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேபி கேர், டெக்னாலஜி, மணி மேக்கிங், இந்த மாதிரி நிறைய சப்னிஷஸ்லாம் இருக்கும். பட் இதில் மைக்ரோ நிஷை சூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், சப்னிஷ் வந்து கிச்சன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கிச்சனில் இருக்கிறத நான் வந்து சப்னிஷ் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக SEO டூல்ஸு, கூகுளு ப்ளஸ் அமேசான் அண்ட் கூகுள் ட்ரெண்ட்ஸ், இதை நாளே வச்சு ஈஸியாக உங்களுடைய மைக்ரோ நிஷ் வந்து சூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒரு ஷாப் ஒன்று வைக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டே நீங்கள் கேட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணலாம். பட் நம்ம இதே டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் எந்த நிஷ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, எந்த நிஷ் வந்து நம்ம எடுத்தால் கரெக்டாக ஓடும், மக்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த 4 மெயினான டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து SEOக்கு தனியாக வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் இதில் காமிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கூகுள் மூலிமா எப்படி என்னுடைய நீஷ்லேருந்து மைக்ரோ நிஷை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் காமிக்க போகிறேன். இப்போது கூகுளுக்கு போவோம். கூகுள் போயிட்டு இப்போ என்னோடது நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, கிச்சனுங்கிறதா நம்மளுடைய வந்து சப்னிஷாக எடுத்துருக்கோம். ஸோ இதில் மைக்ரோ நிஷ் நான் சூஸ் பண்ண போகிறோம். கிச்சன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சனை பற்றி பேசணும்னா அதில் நிறையா இருக்குது. மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, அப்புறம் என்ன சொல்கிறது, ஸ்டவ் இருக்குது, அப்புறம் கேஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வரும். பட் இதில் ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோவாக நான் போய் பேசணும் இல்லையா? அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ கூகுள் போகிறேன் நேராக. ஓகே, இப்போ நான் கூகுள் வந்துட்டேன். கூகுளில் போயிட்டு என் மைண்டில் என்ன நினச்சேன்னா, கிச்சனை பற்றி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். அப்போ நான் கிச்சன் சொல்லி கூகுளில் என்ட்ரி பண்ணோடனே எவ்வளோ ரிசல்ட் வந்துருப்பாருங்க, மோர் தென் க்ரோஸ், 100 க்ரோஸ் பக்கமாக போயிருக்கு ரிசல்ட். அதாவது இவ்வளோ ரிசல்ட் வந்து கிச்சன்னு போட்டாவே இவ்வளோ பேர் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இவ்வளோ பேர் நம்ம அடிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய காம்படிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணணும். அதுக்கு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெலவெண்ட்டான, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி, பட் இதுக்கப்புறம் நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இதுக்கு ரெலவெண்ட்டான இங்கே பாருங்கள் கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து கிச்சன் மட்டும் தேடலை, கிச்சனுக்கு கூடவே இந்த மாதிரி வார்த்தைகளும் போட்டு தேடுறாங்க, மக்களுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி கீவேர்டு, இதுதான் கீவேர்டு இப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தான் மக்கள் நமக்கு என்னெல்லாம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உள்ளே போய் தேடுறாங்களோ அதை மட்டும் தனியாக நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இப்போ பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் கிச்சன் இருக்குது. கிச்சன் கேபினெட்ஸை பற்றி மட்டுமே நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே கிச்சனுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுவேன், கிச்சனில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம் கிச்சன் கேபினெட்டு. ஓகே, அப்போ நான் இதை பற்றி ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். அப்போ அதை கிளிக் பண்ண உடனே திரும்ப என்னாச்சு, இதுக்கு ரிசல்ட் பாருங்கள் அப்படியே குறைஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் இதுக்குமே வந்துட்டு ஓகே கிச்சன் கேபினெட்டை பற்றி உங்களால் போட முடியும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் கிச்சன் கேபினெட்டில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கா, இன்னும் போய் மைக்ரோவா முடிஞ்சளவு நேரவாக போய் பார்க்கலாம். போய் பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம காம்படிஷன் கம்மி பண்ணுறதுக்காக தான், நம்ம தனியாக யூனிக்காக தெரியுங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயம் செய்கிறேன். இப்போ பாருங்கள், கிச்சன் கேபினெட்ஸ்னு போட்டோன்னே அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிச்சன் கேபினெட்ஸ் உட்டன்,
கிச்சனில் கேபினெட் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம்னு பார்த்தா அதுலேயும் கேபினெட்ஸில் உட்டன் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இது கிளிக் பண்ணி இன்னும் நேராக போயிட்டுருக்கேன். இப்போ வரக்கூடிய ஆடியன்ஸ் என்னன்னு வருவாங்க, கிச்சன் கேபினெட்ஸ் உட்டன் மட்டும் தேடினா தான் என்னுடைய வெப்சைட்டோ என்னுடைய யூடியூப் சேனலில் விசிபிள் ஆகும். கிச்சனை பற்றி தேடினா வராது, கிச்சன் கேபினெட்டை பற்றி தேடினாலும் வராது. கிச்சன் கேபினெட்டில் உட்டனை பற்றி தேடினா மட்டும் தான் வரும். ஏன் அப்படின்னா அது காம்படிஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி நான் கிச்சன் கேபினெட்ஸ் உட்டனை நான் ஆர்கானிக்காக ஃப்ரீயாக கூகுள் மூலிமா நான் தேடிக்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை இப்போ இதையும் நேராக போனீங்கன்னு நினச்சிங்கன்னா எந்த அளவுக்கு நேராக போகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீஷை சூஸ் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் நீங்கள் எடுத்த நேரோவில் இருக்கிற மைக்ரோ நிஷ் நான் சொன்ன அந்த 6 கேட்டகரிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள். இப்போ இதெல்லாம் பாருங்கள், நான் கிச்சன் கேபினெட்ஸ் உட்டன் எடுத்துட்டேன். இதில் என்ன இருக்குது, கிச்சன் கேபினெட்ஸ் உட்டன், அதில் டோர்ஸை பற்றி மட்டுமே தனியாக இருக்குது. நீங்கள் நினச்சிக்கலாம் என்ன இது கிச்சன் கேபினெட்டு உட்டனுங்கிறது ரொம்ப சின்னதான ஒரு விஷயம், இதை போய் எப்படி நம்ம நிறைய பேச முடியும், இதை என்ன அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததுன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிச்சன் கேபினெட்ஸ் உட்டனில் இருக்கிற டோரை பற்றி மட்டும் எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போது எவ்வளோ பேர் இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பாருங்கள். இவங்களில் போய் ஒவ்வொருத்தரோட வெப்சைட் எடுத்து பாருங்கள். இதில் நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த விஷயத்துக்காக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அந்த கீவேர்டு எவ்வளோ ஒர்த்தான ஒரு விஷயம். அதனால மைக்ரோ நிஷ் போயிட்டோம் நம்மளுக்கு வேறு எதுவுமே கண்டென்ட் கிடைக்காது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி நேராக போகும்போது உங்களுக்குன்னு ஒரு செட்டப் ஆடியன்ஸ் உங்ககிட்ட இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ நிஷ் கூகுள் மூலிமா தேடலாம். இது ஒரு ஆப்ஷன். இப்போ எப்படி நம்ம மைக்ரோ நிஷ் கூகுள் மூலிமா சர்ச் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரியே இப்போ அமேசான் மூலிமாவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், Amazon.in, அதாவது நம்ம யூஸ்வலாக நம்ம எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம், அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுலேயும் போய் நம்மளுடைய மைக்ரோ நிஷ் சூஸ் பண்ணலாம். நான் ஏன் அமேசான் எடுத்திருக்கேன் அப்படின்னா அமேசானில் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா வேறு எங்கேயுமே ப்ராடக்ட்டே கிடைக்காதுங்கிற மாதிரி தான். அந்தளவுக்கு அமேசானில் எல்லா ப்ராடக்ட் இருக்கும். ஸோ ஈவென்ச்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா எதாக இருந்தாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட் தானே ப்ரொமோட் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் அமேசானில் எடுக்கணும்னு நான் சொல்ல வரல. அமேசான் அந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ப்ராடக்ட் வெளியில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்கா, அந்த மைக்ரோ நிஷ்க்கு போனோம்னா ப்ராடக்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன், கிச்சன் சொல்லி சர்ச் பண்ணேன். இதில் பாருங்கள் இந்த கேட்டகரி இருக்கு இல்லையா? ஸோ இதில் பாருங்கள் மேலே ட்ராப் டவுனில் இந்த கேட்டகரி கிளிக் பண்ணி ஹோம் அண்ட் கிச்சனுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். இங்கே பாருங்கள் கிச்சன் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் போயிட்டு இங்கே பாருங்கள் அவனே கிச்சனில் இருக்கிறத எப்படி கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மிக்சர் கிரைண்டர்னு கொடுத்தேன்னு வச்சுங்களேன். மிக்சர் கிரைண்டரில் என்னென்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் இதில் ஷோ ஆகும். பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, 8000 பேர், 9000 பேர், 17000 பேர், இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. நல்லா நினச்சி பாருங்க, இங்கே பாருங்கள் 17000 பேர், இவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா கிச்சனில் மிக்சர் கிரைண்டர் பற்றி மட்டுமே கண்டென்ட் போடணும். மிக்சர் கிரைண்டர் பற்றி மட்டுமே மைக்ரோ நிஷ்ஷாக இருக்கணும் உங்களுடைய வெப்சைட்டு. அப்படி இருக்கும்போது மிக்சர் கிரைண்டரை பற்றி யாராவது கூகுளில் தேடினா நீங்கள் தான் சீக்கிரமாக ரேங்க் ஆவீங்க. என்னுடைய வெப்சைட்டில் வெறும் மிக்சர் கிரைண்டர் மட்டும்தான் இருக்குது, மிக்சர் தேடினா மட்டும் தான் வருவாங்க. நான் ஸ்டவ்வை பற்றியும் போடணும்னு நினைக்கிறேன், இல்லை உள்ள சிம்னி இருக்குது கிச்சனில் அதை பற்றி போடணும்னு நினைக்கிறேன். இப்படி போட்டிங்க அப்படின்னா ரேங்க் ஆகாது. நான் எப்பவுமே சொல்கிறது தான், எல்லாத்தையும் கலந்து விட்டிங்கன்னா ரேங்கே ஆகாது. நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா மட்டும்தான் ரேங்க் ஆவீங்க. ஒரு சிம்பிளான ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஃபேமிலி டாக்டரே கூட இருக்கலாம், ஒரு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி காய்ச்சல்னா டேரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எம்பிபிஎஸ் தானே போய் பார்க்குறீங்க, முடிச்சுட்டு வந்துடுறீங்க. ஓகே, இதே உங்களுக்கு ஒரு கிட்னியில் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா ஏன் அதே எம்பிபிஎஸ் டாக்டர் போய் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம்? அது ரீசன் என்னென்னா அவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட். ஹார்ட்டுக்கு தனியாக ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பார், அதே மாதிரி போனுக்கு தனியாக ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அப்போது அந்த மாதிரி இந்த எம்பிபிஎஸை விட நம்ம அவரை வேறு டாப்பில் தானே நம்ம பார்க்குறோம். அவரும் ஒரு எம்பிபிஎஸ் தான், பட் அவர் அது ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்போது அவர் டாப்பில் தானே நம்ம பார்க்குறோம். என்ன தான் இவர் நம்ம ஃபேமிலி டாக்டர் இருந்தாலும் அவர்கிட்ட போய் சர்ஜரி பண்ணிக்குவீங்களா? பண்ண மாட்டேன் இல்லையா? ஸோ இதுதான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த டேலண்ட் இருக்குது, அந்த ஸ்கில்லை மட்டும் காமிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் அந்த விஷயத்துக்கு அவர் நம்புவாங்க. அது மட்டும் இல்லை, ஒன்ஸ் அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னா இவர் குவாலிட்டியாக கொடுக்குறாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு இவர் எதை சொன்னாலும் மக்கள் நம்புற மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. ஏதோ மிக்சர் கிரைண்டருக்கு மட்டும்தான் என்னால் ரேங்க் ஆக முடியுமா, வேறு எதுக்கெலாம் வர முடியாதா, அப்படின்னா எனக்கு இழந்துருவா அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேவா? அதனால் இதுக்கான ஆடியன்ஸை ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக எடுத்து பாருங்கள், மிக்சர் கிரைண்டரை பற்றி மட்டுமே உங்கள் வெப்சைட்டில் போடுங்க. நீங்கள் ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் ரேங்க் ஆக போகிறீங்க. ரேங்க் ஆகிட்டிங்கன்னா மிக்சர் கிரைண்டர் எதுவானாலும் உங்கள் கிட்ட தானே பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. எப்போ நீங்கள் டெவலப் ஆகிறீங்களோ மினிமம்
20 to 30 கண்டென்ட் உங்களுடைய வெப்சைட்டில் மிக்சர் கிரைண்டரை பற்றி மட்டும் போடணும். இங்கே பாருங்கள், மிக்சர் கிரைண்டர்னு காமிச்சிருக்குன்னா இதை பற்றி மட்டும் போடுங்க. இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்போ உங்களால் மிக்சர் கிரைண்டரில் வந்து நிறையா வந்து கண்டென்ட் போட முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமேட்டு மிக்சர் கிரைண்டருக்கு ரிலவெண்ட்டாக என்ன இருக்குன்னா ஜூஸர்னு ஒன்று இருக்குது, அப்போ அதை எடுத்துக்கங்க. ஓகேவா? இது எடுக்கணுங்கிறதுக்காக டக்குன்னு இது 10 கண்டென்ட் போட்டு இது எடுக்காதீங்க, ரேங்க் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 30 கண்டென்ட் போட்டு மிக்சர் கிரைண்டர்லாம் கொடுங்க. 30க்கு மேலே உங்களால் கண்டென்ட் போட முடியும் தெரிஞ்சால் ப்ளீஸ் மிக்சர் கிரைண்டரே உங்களுடைய சப் நிஷை, அதாவது மைக்ரோ நிஷை எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது போடும்போது உங்களுடைய வெப்சைட்டில் ஃபுல்லாகவே மிக்சர் கிரைண்டர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இப்படி தான் உங்களுடைய மைக்ரோ நிஷை வந்து சூஸ் பண்ணணும். அமேசானில் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் எடுத்திருக்கோம், இல்லை அமேசானில் எடுத்திருக்கோம். இது எடுத்தது எல்லாமே கரெக்டு தானா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கா இல்லைன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் போய்ட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக பேசிக்காக 2 விஷயம். ஒன்று, உங்களுடைய ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்லையா, உங்களுடைய கீவேர்டு, உங்களுடைய நீஷ் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு பார்க்கலாம். இன்னொன்று, ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஓடலாம். ஓகேவா? 2 என்னது, ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறது தான் ட்ரெண்டிங்கில் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பாருங்கள், கிச்சன் சொல்லி சர்ச் பண்ணுறேன். இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கி லைட்டாக ஏறி இறங்கி போயிருக்கு. இப்போது இது கம்மியாகி போச்சு, அப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஐபிஎல் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா போகுது மேலே, அதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு, திரும்ப நல்லா போகுது, அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ரீசன் என்ன அப்படின்னா ஐபிஎல் வந்து ஏதோ ஒரு 3 மாதம் மட்டும்தான் ஓடும், அதுக்கப்புறம் 6 மாதம் சும்மா இருக்கும், திரும்ப 3 மாதம் ஓடும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லை, பிக் பாஸ் எடுத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் புரியுறதுக்காக தான். ஓகேங்களா? பாருங்கள், பிக் பாஸ் சுத்தம் இல்லை. அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிக் பாஸ் காமிக்கிறேன். ஸோ பிக் பாஸ் பாருங்கள் கீழே படுத்து கிடக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது நம்மளோட நீஷ் இப்படி இருக்குது, டவுனில் இருக்குது, அப்பில் இருக்குது, இங்கே மட்டும் பார்க்கக்கூடாது. நம்மளுடைய நீஷ் வந்து லைவில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு நாளைக்கு 10 பேர் பார்த்தா கூட போதும், அந்த நீஷ் வந்து லைவ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தான் நல்லா பீக்கில் போயிருக்கு, இறங்கின மாதிரி இருக்குது, அகைன் வந்து பீக்கில் ஏறி போயிட்டே இருக்குது, திரும்பி இறங்குறியா. ஓகேங்களா? ஆனால் 0வை டச் பண்ணல. ஐபிஎல் மாதிரி ஹை பிச்சுக்கும் போல லோ பிச்சுக்கும் வரல, இது அப்படியே ஏரில் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. இதை நம்பி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேபி வந்து உங்களுடைய மைக்ரோனிஷ் வந்து ஒரு 10 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னா 10 பேர் வந்து லைவ்லேயே இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். கிராஃபு கண்ணை மூடிட்டு எடுங்க. இன்றைக்கி 10 பேர், நாளைக்கு 100 பேர், நாளைக்கு 4 நாளைக்கு 1000 பேர் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி மட்டும் சூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து ரொம்ப பெருசாக இன்றைக்கே வந்து 50,000 பேர் பார்க்குற மாதிரி, ஒரு நாளைக்கு 50,000 பேர் பார்க்குற மாதிரி ஒரு நீஷை சூஸ் பண்ணாதீங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. இப்போ 10 பேர் இருக்கும்போது நீங்கள் கடை வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு 100 பேராக மாறும்போது உங்கள் கடை தான் டாப்பில் இருக்கும். புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய எடுத்த நீஷ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காருன்னு பார்க்கணும். பிராண்ட், சரி நம்ம வந்து அஃப்லேட் மார்க்கெட்டிங் தானே லேர்ன் பண்ண வந்தோம், இது என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் இல்லையா? நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அஃப்லேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இது வந்து ஜாபு கிடையாது, பிஸ்னஸ். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்டூடெண்ட் எல்லாருமே கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுவீங்க. அதனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. பிராண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆண்டர்ப்ரனராக மாறணும் அப்படின்னாலும் சரி, இல்லை அஃப்லேட் மார்க்கெட்டராக இருந்தாலும் சரி, ஏன்னா இது வந்து பிஸ்னஸ். ஓகேவா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அஃப்லேட் மார்க்கெட்டிங் தானே நான் பண்ணுறேன், நான் போயிட்டு டேரெக்டாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து நான் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? அப்படின்னா நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை எப்படி மக்கள் நம்புவாங்க? இப்போ ப்ரூ காஃபி இருக்குன்னு வச்சுங்களேன், ப்ரூன்னு சொன்னாவே அந்த கம்பெனி பேர் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனி வாங்குவாங்க. நீங்கள் போயிட்டு ஏதோ ஒரு கம்பெனி உங்கள் பேரில் ஒரு கம்பெனி வச்சு நீங்கள் கொடுங்களேன், நீங்கள் யாருன்னு யாராவது நம்புவாங்களா? இல்லை ப்ரூ காஃபி பற்றி ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அப்போ ப்ரூ கம்பெனியோட எம்ப்ளாயாக தானே இருக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் நாம் வந்து வேற ஒரு கம்பெனியாக வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஆடியன்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். ஓகேங்களா? அதுதான் வந்து நம்ம வெப்சைட், யூடியூப்லாம் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணணும். நிறைய பேருக்கு நான் கேட்குறேன், என்னோட பேரே நிறைய பேருக்கு தெரியாது. நான் எப்பயுமே ஈடாக் ஃப்ரீ தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நான் என்னோட பிராண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இப்போ மதன் கௌரினா எல்லாருக்குமே தெரியும், பிகாஸ் அவரோட மதன் கௌரிங்கிறது அவரோட பேர் மட்டும் கிடையாது, அதுதான் அவருக்கு பிராண்டு. இதை தாண்டி அவர் வேற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணாலும் அந்தளவுக்கு ரீச் ஆகாது. மதன் கௌரி தான் தேடப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது இங்கே மட்டும் இல்லை, லைஃப்பில் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி,
பிராண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையும் பிராண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த பிராண்டு நான் சொன்னதுக்கப்புறம் நான் எதுக்காக இவ்வளோ பெருசாக அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு ஃபீல்டு, அதாவது உங்களுடைய நீஷ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்சைட்டோ இல்லை யூடியூபோ இல்லை வேறு எந்த பிளாட்ஃபார்மாலும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஏதோ உங்கள் பேரில் ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை என்னுடைய சிஸ்டர் பேர், என்னோடய லவ்வர் பேர், இந்த மாதிரி அது நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு ப்ராப்பராக பிராண்டுங்கிறது எப்படி இருக்கணும்னா, அவங்களுடைய நீஷை வந்து ரெலவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ கிரிக்கெட்டை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா cricketer.com, பெஸ்ட் கிரிக்கெட், இந்த மாதிரி அப்படி தான் வந்து வெப்சைட்டோட நேம் கொண்டு வரணும். நான் கிரிக்கெட் பற்றி பேச போகிறேன்னா நான் சம்மந்தமே இல்லாமல் ramkumar.com அப்படின்னு வச்சு உள்ளே போனால் கிரிக்கெட்டை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படின்னா எந்த ஆடியன்ஸுக்குமே வந்து புரியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் எந்த நீச் எடுக்கிறீங்களோ அந்த நீஷ்க்கு ரெலவெண்ட்டான ஒரு டைட்டில், அதுதான் வந்து பிராண்டு, அதை வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ எல்லா கம்பெனியுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா கம்பெனியுமே ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் டார்கெட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன், சேல்ஸ், இது எல்லாமே மற்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரவணா ஸ்டோரோட ஓனர் உங்கள் எல்லாருக்கும் எப்போ தெரியும்? இப்போ தான் ரீசெண்டாக தெரியும். அதுக்கு முன்னாடி சரவணா ஸ்டோரில் அட்வர்டைஸ்மெண்ட் யாருக்கு வந்தாங்க? ஹன்சிகா வந்தாங்க, தமனா வந்தாங்க, சமந்தா, இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்தாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய சரவணா ஸ்டோரோட பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி ஃபெமிலியரான பர்சன்ஸை கூட்டிகிட்டு வந்து தான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வைப்பாங்க. இவர் மட்டும் இல்லை, எல்லா கம்பெனியுமே அப்படி தான். ஃபெமிலியரான ஒரு பர்சன் கொடுக்கும்போது நம்பிக்கை வருது. அப்போது சரவணா ஸ்டோர்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. அது மட்டும் இல்லை, சரவணா ஸ்டோர் இருக்கிறது என்னமோ சென்னை, ஆனால் நீங்கள் மதுரையோ இல்லை கோயம்புத்தூரில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் ஊரில் இருக்கிற டிவி சேனலில் கூட சரவணா ஸ்டோரோட அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அவர் நினச்சா வந்து இந்த ஊருக்குலாம் தேவையில்லையே, சென்னையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் டிவியில் காமிச்ச போதுமே, எதுக்காக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க? அவருடைய பிராண்டை கடைசி வரைக்கும் எல்லா மக்களுக்கும் போய் சேர்த்தணும். நீங்கள் வாங்குங்கிறது அடுத்த விஷயம். அவருடைய பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஸோ அதுதான் அவங்க பண்ணாங்க. இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி ப்ரூ காஃபிங்கிறது நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியுமே. வீட்டில் போனாலோ இல்லை காஃபி ஷாப் போனாலோ ப்ரூ காஃபி வச்சு தான் கொடுப்பாங்க, தெரியும். கடையில் போனாலும் ப்ரூ காஃபி நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் இன்னமும் ப்ரூக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு, விளம்பரம் வந்துட்டு இருக்கு. எதுக்காக? இது எல்லாமே அவங்களுடைய பிராண்டை மக்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதா டார்கெட். ஸோ இப்போ பாருங்கள், சரவணா ஸ்டோர் ஸ்டார்டிங்கில் ஹன்சிகா வந்திருக்கலாம், தமனா வந்திருக்கலாம், லேட்டராக கூட ஒட்டிக்கிட்டு சரவணா ஸ்டோரோட ஓனர் வந்தார். இப்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு சொந்தமாக நிற்கிறாரு, தனியாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்தார். கரெக்டுங்களா? இப்போ தான் இவ்வளோ வயசுக்கு அப்புறம் தான் படமே நடிக்க போகிறாரு. அவர் நினச்சிருந்தாருன்னா எடுத்தோடனே அவர்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு படம் நடிக்க போயிருக்கலாமே. ஆனால் அவர் பண்ணலையே. ஃபஸ்ட்டு அவர் பிராண்டை ரிஜிஸ்டர் பண்ணார். அந்த பிராண்டு மூலிமா அவரோட ஃபேஸை எல்லா மக்களுக்கும் ரிஜிஸ்டர் பண்ண வச்சுரு. அது மேபி ஃபன் வேவாக இருக்கலாம், எந்த மாதிரி மார்க்கெட்டிங் வேணாமல் இருக்கட்டும். அந்த மாதிரி பண்ணி அவரோட ஃபேஸை ரிஜிஸ்டர் பண்ண வச்சு மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிச்சிட்டார் ஏதோ ஒரு வகையில். இப்போது அவர் படம் நடிக்கும்போது எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா? இதுதான் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஸோ அந்த மார்க்கெட்டிங் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா பிராண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மறக்காமல் ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாருக்கும் பிராண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு சேனலோ இல்லை வெப்சைட்டோ எதுவும் ஆரம்பிக்காதீங்க. ப்ளீஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க உங்களுடைய பிராண்டில். லீன் டொமைன் சர்ச்சில் இருந்துட்டு எப்படி நம்மளுடைய நீஷ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிராண்டை வந்து ஃபைனல் பண்ணுறது, அதாவது யூஆர்எல் ஃபைனல் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் லீன் டொமைன் சர்ச்சில் போயிட்டு என்னுடைய நீஷ் வந்து கிச்சன் வச்சுக்கலேன். ஸோ அந்த கிச்சன் போட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். அதில் ரிசல்ட் எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 844 available.comல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கோடடியில் போனாலும் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இப்போ கிச்சன் சென்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதோட வந்து நீங்கள் .com ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். kitchendownloads.com, enginekitchen.com. ஸோ இந்த மாதிரி .comல இவ்வளோ வந்து அவைலபிள் இருக்குது. சிலருக்கு வந்து யோசிக்க கூட முடியாது இல்லையா, நம்ம எதிர்பார்த்ததை விட மக்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் இதையும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ இதை எடுத்து வச்சு ரைட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது kitchensend.comக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், கிச்சனுக்கு பதிலாக cooksend.com அப்படின்னு கூட போடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்படி இந்த லீன் டொமைன் சர்ச்லேருந்து நம்ம வந்து ஒரு பிராண்டை வந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நீஷ் ஃபைனல் பண்ணி அதுலேருந்து மைக்ரோ நீஷ்க்கு போயிட்டு அந்த நீஷ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிராண்டுக்காக ஒரு டொமைன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போது நம்ம எடுத்துருக்கிற நம்மளுடைய பிராண்டை வந்து எப்படி ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னா, உடனே நான் பர்ச்சேஸ் பண்ணுங்க நான் சொல்லலை. அந்த பிராண்டை ஹோல்டு பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் யூனிக்காக தெரியணும் இல்லைங்களா? நம்மளுடைய பிராண்டை தான் வெளியில் இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் நம்ம பதிவு பண்ண போகிறோம், ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்டில் அதாவது யூஆர்எல் இருக்கான்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டோம், பிடிச்சிருக்கு, இருக்குது.
ரெண்டாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே பிராண்ட் நேமில் யூடியூப்பில் வேறு யாராவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யூடியூப்பில் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், யூடியூப் போயிட்டு டைரெக்டாக உங்களுடைய பிராண்ட் பேர் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி சேனல் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய பேர் சேனல் வச்சுருக்காங்களா, எவ்வளோ பேர் அதில் வந்து லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது சோசியல் மீடியாவில் போய்க்குங்க. சோசியல் மீடியா லைக் ஃபேஸ்புக்கு, அப்புறமேட்டு இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட்டு, லிங்க்டின், ட்விட்டர் இந்த மாதிரிலாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் சர்ச் பண்ணுங்கள் உங்களோட பிராண்ட் போட்டு. ஒரு டவுட் ஒரு எல்லாருக்கும், நான் எப்படி எங்களோட பிராண்ட் அவைலபிள் இருக்கா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சோசியல் மீடியாலன்னு வரும் இல்லைங்களா. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ்புக்கில் தேடுவீங்க, ஜஸ்ட்டு சர்ச் பாக்ஸில் போய் உங்களோட ஃப்ரெண்டோட நேம் போட்டு சர்ச் பண்ணுறீங்களா, சேம் மெத்தடில் நீங்களும் அதே மாதிரியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் பண்ணுற இடத்துல உங்களோட பிராண்டு பேர் போட்டு சர்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் வச்சுருக்காங்களா இல்லைன்னு பாருங்கள். இப்போது ஒருவேளை உங்களுடைய சோசியல் மீடியாஸில் வந்து யாருமே வாங்கலை, அந்த பிராண்டே இல்லை அப்படின்னா 1 ஓகே ஆயிடுச்சு, யூடியூப்லேயும் ஆல்ரெடி இல்லை 2 ஓகே ஆயிடுச்சு. அப்போது நீங்கள் வெப்சைட் பார்த்தீங்களா, அந்த யூஆரில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அதாவது நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் யூஆர்எல் தனியாக வாங்க போகிறதில்ல, அதாவது டொமைன் வந்து தனியாக வாங்க போகிறதில்ல, ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அது எப்படிங்கிறது அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். பட் இப்போது இந்த 3லையுமே வந்து உங்களுடைய பிராண்ட் அவைலபிளில் இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு வெப்சைட்டுக்கு தேவையான அந்த டொமைன் வந்து ஃபைனல் பண்ணிட்டீங்க, யூடியூப்லேயும் ஆள் இல்லை, ஆனால் நீங்கள் தான் ரெடி பண்ண போகிறீங்க. ஆனால் சோசியல் மீடியாஸில் ஏதோ ஒரு இடத்துல வேறு ஒருத்தர் வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் அதை அகைன் எடுக்கக்கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அகைன் ஸ்கிப் பண்ணிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். வெப்சைட்டோட நேம் வரணும். இல்லைங்க ப்ரோ, எனக்கு வெப்சைட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட பிராண்ட் இப்படி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னென்ன பிரச்சனை வருங்கிறத நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நீங்கள் வெப்சைட் நல்லா கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் உங்களோட வெப்சைட்லேயும் சரி யூடியூப்லேயும் வரும். நான் வரப்பேன் கூகுளில் நீங்கள் ரேங்க் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸ் நான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் டெஃபினட்டாக ரீச் ஆகிடுவீங்க. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறமேட்டு சோசியல் மீடியாவில் உங்கள் பிராண்டில் வேற ஒருத்தன் இப்போ வச்சுருக்கான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் பிராண்டில் அவன் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பான். அதாவது உங்களுடைய எஃபர்ட் எல்லாம் அவன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு ஓனரே நீங்கள் தான் உங்களுடைய பிராண்டுக்கு. நீங்கள் போய் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ramkumar.comனு வெப்சைட் வச்சு யூடியூபும் ராம்குமார் வச்சுட்டீங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் ராம்குமார் 1, ராம்குமார் 2022 அப்படி நான் நம்பர் மட்டும் மாற்றி வச்சுக்கிறேன் சோசியல் மீடியாவில் அப்படின்னா ப்ளீஸ் அது ரொம்ப ரொம்ப தப்பு. வெப்சைட்டில் என்ன இருக்கோ அதே தான் யூடியூப்ல இருக்கணும், யூடியூப்ல என்ன இருக்கோ அதே தான் சோசியல் மீடியாவில் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரே பிராண்ட் நேம் தான் இருக்கணும். வேற ஒருத்தர் உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி சிம்பிளாக போயிட்டுருப்பான். இது ஒரு ட்ராபேக். இன்னொரு ட்ராபேக் என்னன்னா, நார்த் இந்தியாவில் மெயினாக தான் வேலை என்னன்னா, நீங்கள் வெப்சைட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நிறைய பேர் உங்களை என்ன பண்ணுறது, உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் யூடியூபும் வெப்சைட் வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா, சோசியல் மீடியாவில் நீங்கள் அக்கௌண்ட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், அவன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட வந்து டிமாண்ட் பண்ணுவான். அங்கே பாருங்கள், உங்களுடைய பேரில் வந்து நான் சோசியல் மீடியா வச்சுருக்கேன், வேணா நீங்கள் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க அப்படி சொல்லுவாங்க. நினச்சி பாருங்கள், உங்களுடைய பிராண்டை வேற ஒருத்தன்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமா? அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அதனால் நான் சோசியல் மீடியா என்னென்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட் மட்டும் இல்லை, நானும் நிறைய லிஸ்ட்டு கொடுக்குறேன். அதெல்லாம் போய் சைன் அப் பண்ணிக்கங்க. எல்லாமே பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொண்ணுங்களாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், உங்கள் நேமில் பண்ணுறதுக்கு பதிலாக பிராண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குமா? பிராண்டு தான் பேச போகுது, உங்களுடைய ஃபேஸோ அதுவும் காமிக்க போகிறது இல்லையா? ஸோ அதனால் தைரியமாக பிராண்டு பேரை எல்லா இடத்துலையும் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 3 விஷயமும் இல்லை. அதாவது சோசியல் மீடியாஸ்லையும் யாருமே வச்சிருக்கல, யூடியூப்லையும் யாரும் வச்சிருக்கல, வெப்சைட்டில் யாருமே வச்சிருக்கலாம். தைரியமாக உங்களுடைய பிராண்டை நம்ம நெக்ஸ்ட் வெப்சைட்டில் கொண்டு போய் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். அதுக்கான லிஸ்ட்டும் கீழே கொடுக்குறேன். அது எல்லாத்துலேயுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் எல்லாத்துலேயுமே பர்சனல் அக்கௌண்ட் கிடையாது, எல்லாத்துலேயுமே வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட் தான் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒரு ஆண்டர்ப்ரனராக மாற போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் மேலே வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு. ஸோ இப்போ உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, நீஷ்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இன்னொரு டைம் நல்லா பாருங்கள், தெரியல அப்படின்னாலும். ஸோ நீஷ் என்னங்கிறத ஃபைனல் பண்ணுங்கள். மேபி அது ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்பில் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதில் ஒன்று பிக் பண்ணிவிட்டு அதிலிருந்து சப் நீஷ் எடுங்க. ஓகே, சப் நீஷ் சூஸ் பண்ணுங்கள். இதிலிருந்து மைக்ரோ நிஷ். ஸோ மைக்ரோ நிஷ். ஸோ இதுலேருந்து மைக்ரோ நிஷை ஃபைனல் பண்ணிட்டு இந்த மைக்ரோ நிஷை நாம் சொன்ன அந்த 6 கேட்டகரிஸு ப்ளஸ் அந்த பை சார்ட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு பாருங்கள். அவசரப்பட்டு அடுத்த வீடியோக்கு போகாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மைக்ரோ நிஷில் நீங்கள் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ பார்க்க போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய ஆங்கிள் வேறு மாதிரி இருக்கும். இதே நீங்கள் செலக்ட் பண்ண மைக்ரோ நிஷை வச்சு நம்மளோட வீடியோ பார்க்கும்போது அது ஓரியன்டாகவே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காக தான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் உங்களுடைய மைக்ரோ நிஷை ஃபைனல் பண்ணுங்கள்.